ஓம் ஸ்ரீ மாத்ரே ராம்கிருஷ்ண ஹரி. நாம்தேவ் மகாராஜுக்கு அவருடைய சத்குருவை அடையாளம் காட்டினது ஞானேஸ்வர் மகாராஜ். விட்டோபா கேச்சர் அப்படின்ற ஒருத்தரை குருவாக நாம்தேவ் மகாராஜுக்கு அடையாளம் காட்டுறா. நம்ம இந்த கதையோடு சேர்த்து சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தெரிஞ்ச சில சத்சங்க விஷயம் நம்ம பகிர்ந்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம இந்த சத்சங்கம் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வீட்டில் யாராவது ஒருத்தர் ரொம்ப பக்தியாக இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவளுக்கு நம்ம அதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நீங்கள் இதை பண்ணுங்கள், இதை படிங்க, இந்த கோயிலுக்கு போகலாம், அப்படி இப்படின்னு இந்த பஜனை அட்டன் பண்ணலாம், இந்த பிரவச்சனம் கேட்கலாம். அது எப்படின்னா திணிக்கிறது. அந்த திணிக்கிறது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ பிரகலாதன் கதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹிரண்யகசிபு அப்படியே அப்பா தான், அப்பா பையன், அப்படியே டோட்டல் 2 பேரும் எகெயின்ஸ்டில் இருக்கா. ஸோ பிரகலாதன் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுலேயே அப்படி பகவான் மேலே பக்தி, நாராயணன் மேலே பக்தி. ஆனால் ஹிரண்யகசிபு தான் தான் கடவுள் அப்படின்னு எல்லாரும் வணங்கணும் அப்படின்ற ஒரு குணமுடையவர். அப்போது பிரகலாதன் என்ன நினைக்கிறான்னா, ஒரு தடவை கூட அவள் அப்பாவை சொல்லலை, இந்த மாதிரி நீ நாராயணனை வழிபடு, நாராயணனை பக்தி பண்ணு அப்படின்லாம். பிரகலாதன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய சுபாவம் இது, அவருடைய சுபாவம் அது அப்படின்னு. அதனால் எதையுமே நம்ம யார்கிட்டையும் திணிக்கக்கூடாது. அதுவும் சத்சங்கம் நம்ம அதுவாக அந்த அனுபவம் அவளுக்கு கிடைக்கணுமே தவிர, நம்ம வீட்டில் அதுக்கான முறைகள் நம்ம வழிகாட்டணும் அவளுக்கு. இப்போ எப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமையானால் நம்ம கோயிலுக்கு போகணும், இல்லை ஏதாவது ஆற்றுல ஒரு பஜனை பண்ணணும், ஏதோ ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும் அப்படின்னா அவளை நம்ம சேர்த்துக்கணுமே தவிர அவளை கம்பல்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஸோ பகவானே என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த நாத்திகவாதி அவெல்லாம் கூட ஒரு விதமான, இப்போ நாத்திகவாதியாக இருந்தால் கூட யாராவது ஒருத்தர் கடைப்பிடிப்பா இல்லையா, ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பா. பகவான் என்ன சொல்கிறான், எல்லாமே நான் தான், எல்லாருடைய ஆத்மாக்குள்ளேயும் நான் தான் இருக்கேன் அப்படின்னா, அந்த நாத்திகவாதியுடைய இதுலேயும் பகவான் தான் இருக்கான். ஏதாவது ஒன்றத்தை பிடிச்சிட்டு ஏதோ ஒரு மார்க்கத்தை கடைப்பிடிச்சிட்டு அந்த மார்க்கத்தில் நம்ம போகணும் அப்படின்றத பகவான் வலியுறுத்துறது. அது நல்ல தர்ம நிலையில் இருக்கணும், நல்ல சத்தியமான முறையில் இருக்கணும். அப்போ நமக்கு அந்த எதை நம்ம அந்த மார்க்கத்தை செலக்ட் பண்ணுறோம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே மார்க்கத்தை நம்ம கடைப்பிடிக்கும் போது அதை அடையிறதுக்கு ரொம்ப சுலபமான வழி அது. அதுதான் ஞானம்ன்றது. இப்போது இந்த மாதிரி நாம்தேவ் மகாராஜ் திரும்ப யாத்திரைக்கு திரும்ப கண்டினியூ பண்ணுறா. எல்லா ஆத்மாக்குள்ளேயும் இருக்கிறது ஒரே பரமாத்மா தான் அப்படின்ற அந்த ஞானம் கிடைக்கிறது. திரும்ப அந்த யாத்திரைக்கு வரா. அந்த யாத்திரையில் சில அனுபவங்கள் எல்லாம் வருதோ. அப்போது விட்டோபா கேச்சர் அப்படின்றவர் தனக்கு குருவாக ஞானேஸ்வர் மகாராஜ் அடையாளம் காட்டுறான். இந்த விட்டோபா கேச்சருடைய கதை நாளைக்கு கொஞ்சம் 2-3 நாள் கழித்து வரும். இப்போது ஒரு சிவாலயத்துக்கு போய் அங்கே விட்டோபா கேச்சர் பார்க்க சொல்கிறா. அப்போது அந்த கையை கட்டிக்கிட்டு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நிற்கிற விட்டலன் தான் பாண்டுரங்கன் மட்டும்தான் பகவான் நினச்சிருந்த நாம்தேவ் மகாராஜுக்கு சிவாலயம் போகிறதே ஒரு பெரிய ஒரு விஷயம். அவர் போகிறார், அந்த சிவாலயத்துக்கு போகிறார், அவருடைய குருவை தேடிட்டு போகிறார். அப்போது ஒரு வயசானவர் படுத்துட்ருக்கா. படுத்துட்ருக்கும்போது பார்த்தா தலைக்கிட்ட ஒரு சிவலிங்கம் இருக்குது, கால் கிட்ட ஒரு சிவலிங்கம். நல்ல சிவலிங்கம் கிட்ட காலை நீட்டிட்டு படுத்துட்ருக்கா. அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நாம்தேவ் மகாராஜுக்கு பார்த்த உடனே எழுப்பி, இவர் தான் குருவா நமக்கு, என்னடா அது சிவலிங்கம் மேலே காலை போட்டுட்ருக்காரு சொல்லிட்டு, ஐயா இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஏந்துக்கோங்க, இங்கே பாருங்கள் நீங்கள் காலை எங்கே போட்டுட்ருக்கீங்கோ அப்படின்னு. அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறார், காலை எப்படி கொஞ்சம் தள்ளி வைக்கிறார். அப்போ பார்த்தா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. ஓகேக்கோ, இங்கேயும் சிவலிங்கம் தான், இங்கேயும் நீங்கள் சிவலிங்கம் மேலேயே காலை போட்டிருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தலையை கொஞ்சம் இந்த சைடாக வச்சு இந்த சைடு காலை வைங்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்த்தா அங்கேயும் சிவலிங்கம் இருக்குது. அப்போ தான் நாம்தேவ் மகாராஜுக்கு புரியுறது, எல்லா இடத்துலையும் நிறைந்திருக்கார் பகவான் அப்படின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானத்தை கொடுக்குறான். அப்போ விட்டோபா கேச்சரை தன்னுடைய குருவாக எடுத்துட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே நடக்கிறது. அவருக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், கோடி அபங்கம் எழுதணும் அப்படின்றதான் அவதாரம் பண்ணார் அப்படின்னு. 80 வயசில் அவருடைய காலம்.
கோடி அபங்கம் அவரால் எழுத முடிக்க முடியலை அப்படின்றதுக்காக அடுத்த ஜென்மா துக்காராம் மகாராஜா பிறந்து அவருடைய அந்த இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறா. இதுதான் நாம்தேவ் மகாராஜுடைய சரித்திரத்தில் எப்படி பகவானே தரிசனம் காட்டினாலும் பிரேமை பக்தி இருந்தாலும் அந்த குரு கிட்டேருந்து அந்த ஞானம் கிடைக்கணும், பக்திக்கு ஞானம் இருந்தால் மட்டும்தான் முக்தி அடைய முடியும் அப்படின்றத வாழ்ந்து காமிச்சார் நாம்தேவ் மகாராஜ். இப்போ இந்த விட்டோபா கேசர் பற்றி சொன்னேன் இல்லையா, ஒரு குரு வந்து எப்படி நம்ம என்ன மாதிரி தப்பு பண்ணாலும் எவ்வளவோ அதர்மத்தை வழியில் போயிட்டு நிறைய தவறுகள் தெரிஞ்சு தெரியாமல் நம்ம பண்ணாலும் கடைசியாக குரு கிட்ட நம்மளோட தவறெல்லாம் உணர்ந்து நம்ம சரணாகதி அடையும் போது குரு என்ன பண்ணுறா தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கருணை உள்ளம் கொண்டவர் வந்து மகான்கள். அப்போது ரொம்ப அழகாக நம்மளை மோல்டு பண்ணி திருத்தி நல்ல ஒரு நிலைக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறான். அது விட்டோபா கேச்சர் எப்படி வந்து இந்த குரு ஸ்தானம் வந்து கொடுத்தார், அதுவும் பகவானையே பார்த்த நாம்தேவ் மகாராஜை சிஷ்யனாக கொடுத்துருக்கார் விட்டோபா கேச்சருக்கு. ஸோ அந்த கதையை வந்து நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ராம்கிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.